ஆண்டவர் நீங்க தனிமை இல்லை அப்படின்னு நம்மளை நிரூபிக்கிறதுக்கு ஒரு 2 காரியத்தை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கற்று தருகிறார். அப்படின்னா நீங்க தனிமை இல்லை அப்படின்றத எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த 2 காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடி நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளுவது இல்லை என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராக உன்னதமான தேவனுக்கு கர்த்தருக்கு நேராய் என் கைகளை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டதற்கு போக என்னுடனே வந்த அநேகர் எஸ்கோல் மம்ரே என்றும் புருஷனுடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்து கொள்ளட்டும் என்றார். நல்லா கவனிங்க. இங்கே ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனுடைய குணத்தை பற்றி இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். பொதுவாக ஆபிரகாம் தேவனோட நடக்கிறவன், ரொம்ப அன்புள்ள மனுஷன், அவன் எல்லாருக்கும் உதவி செய்கிற மனுஷன். பாருங்க, யுத்தத்திற்கு போயிட்டு வர்றாங்க. அப்போ இவருக்கு யுத்தத்தில் முடிச்சுட்டு அவங்க கொடுக்குற அந்த சொத்தையோ பொருளையோ வாங்குறதற்கு அவருக்கு விருப்பமே இல்லை. வேண்டாப்பா, நீ எனக்கு தர வேண்டாம், ஆனால் என் கூட வந்த இந்த வாலிபர்களுக்கு சாப்பாடு கொடுத்துரு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துரு. இவங்க என் கூட வந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்னென்ன வெகுமதி தரணுமோ அந்த வெகுமதியை நீ கொடுத்துரு. அப்போ ஆபிரகாமுடைய பொதுவான கேரக்டரே என்ன அப்படின்னா, தான் ஒருவேளை வாங்குறாரோ இல்லையோ, தான் ஒருவேளை சாப்பிட்றாரோ இல்லையோ, தன்னை தேடி தன்னிடத்தில் நன்மைக்காக வந்திருக்கிற ஒருத்தரை கூட வெறுமையா அனுப்பாத மனுஷன் தான் இந்த ஆபிரகாம். அது அது அந்த டிஃபால்ட்டாவே இருக்கின்றது மாதிரி அவருக்குள்ள அப்படியே இருக்கிறது. நீங்க மூன்று தேவனுடைய தூதர்கள் அவனுடைய வீட்டிற்கு வருவார்கள். அப்போ அவங்கள தூரத்தில் பார்த்த உடனே, மத்தியான நேரம், இவன் ரெஸ்ட் எடுக்கிற நேரம், அந்த தூதர்கள் வந்த உடனே அவர்களை உட்கார வச்சு ஓடி போய் ஆட்டுக்கடாவை கொண்டு அடித்து அவங்களுக்கு சமைச்சு வேக வேகமாக திருப்தியாக சாப்பாடு கொடுத்து மற்றவர்களை நேசிக்கிறதற்கு ஒரு குணம் படைத்தவன் தான் இந்த ஆபிரகாம். ஆனால் ஒரே ஒருத்தருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவரால் எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 14வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம் தொடர்ந்து. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துரித்து தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இந்த ஆகார் ஆபிரகாம் எஜமானன், அடிமையாக விற்கப்பட்ட ஒருத்தி இந்த ஆகார். அப்படின்னா ஒரு ஊரில் போய் போரிடும் போது அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களிலே தாங்கூட உங்க கூட நான் இருக்கிறேன், உங்க கூட நான் வேலை செய்கிறேன், இந்த எஜமானன் நல்ல மனுஷன், இவர் கண்டிப்பாக கைவிட மாட்டார், ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு ஆபிரகாமோடு சேர்ந்தவங்க தான் இந்த ஆகார். சாராய்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் சாராய் எந்த அளவுக்கு இந்த ஆகாரை நம்பினார்கள் அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தியாக அவங்க மாற முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்தாங்க. அப்போ ஆகாருக்குள்ள ஒரு சிந்தை வருது, யார் வேணாலும் மாறலாம், யார் வேணாலும் விட்டு போகலாம், என்னுடைய எஜமானனும் என்னுடைய எஜமானனுடைய மனைவியும் என்னை கண்டிப்பாக விட மாட்டாங்க, மரணம் வரைக்கும் நான் அவங்களோட இருப்பேன், நான் அவங்களோட ஜீவிப்பேன். ஆனால் ஒரு சூழ்நிலை வித்தியாசமாகி வேதம் சொல்லுகிறது, இப்போ ஆகார் அந்த வீட்டை விட்டு துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு வனாந்தரத்தில் அந்த கொஞ்ச தண்ணீர் ஆண்டவரிடத்தில் கேட்குற, ஆண்டவரே, எனக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி யாரையுமே வெறுமையாக அனுப்பி பழக்கம் இல்லையே, நம்பிக்கை துரோகம் பண்ணி பழக்கம் இல்லையே, நோ அப்படின்னு சொல்லி பழக்கம் இல்லையே, நான் எப்படி அனுப்புறது? ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஏற்கனவே நீ உன் மனைவி பேச்சை கேட்டுட்ட, நீ இன்னொரு விஷயம் நீ அங்கே கேட்டுரு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த நேரத்திலே அந்த வனாந்திரத்திலே தாயும் பிள்ளையும்
அனாதையை போல அலைந்து கொண்டிருக்கும் போது அந்த பிள்ளையோடு நான் இருக்கிறேன் என்கிறதை கர்த்தர் எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, அங்கே ஒரு வார்த்தை கடந்து வருது, ஆகாரை தேடி, நீ பயப்படாத, உன் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு ஒரு தண்ணீரை நான் கட்டளையிட்டேன், அவனை ஒரு பெரிய ஜாதியாக நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரும் என்னை தனியா விட்டுட்டாரு. கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? ஆண்டவர் இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? யாராவது ஒருத்தர் நான் தனிமை 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 என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதற்கு மிகப்பெரிய ஆதாரம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறது தான் ஆண்டவர் நீங்கள் தனிமை இல்லை என்கிறதற்கு கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆதாரம். நீங்கள் வசன பைபிளை திறந்தா ஆண்டவர் உங்களோட பேசுறார், திருச்சபையில போனா ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, மீடியாவில் ஏதாவது திறந்த ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. நீங்க அப்பதான் சோர்ந்து போவீங்க, அப்பதான் போதும்னு நினைப்பீங்க, அப்பதான் யாரும் இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனா ஒவ்வொரு டைமும் நீங்க தனிமை தனிமை நினைக்கும் போது, ஒவ்வொரு டைமும் எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கும் போது, உங்களை தேடி ஆண்டவருடைய வார்த்தை வந்து உங்களை பலப்படுத்துமானால் கர்த்தர் இன்னொரு விசை உங்களுக்கு நிரூபிக்கிறார். இல்ல, பேசுகிறது மனிதன் அல்ல, நான் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறதுனாலே நீ தனிமை அல்ல, கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேரோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். வரும்போதெல்லாம், சோர்ந்து போகும்போதெல்லாம் என்னை பலப்படுத்துகிற அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய கட்டிட இடிபாடுகளுக்குள்ளே ஒரு சின்ன பையன் வந்து, ஒரு குட்டி பையன் வந்து மாட்டி கொண்டான். அப்போ அவன் மேலே நிறைய பெரிய பெரிய கட்டிடத்தில் உள்ள இந்த காங்கிரீட் எல்லாம் அவன் படுத்திருக்கிற அடியில் அவனுக்கு மேலே விழுந்துருச்சு. நிறைய பேர் அதில் மடிச்சு போனாங்க. ஆனால் இந்த பையனுடைய சத்தம் மட்டும் உள்ள ஒருத்தன் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த மைக்கை கொடுத்து உள்ள அனுப்பி டெஸ்ட் பண்ணனா, அவனுடைய முதுகுக்கு மேலே பெரிய டன்னேஜ், பல ஆயிரம் கிலோ வெயிட் உள்ள அந்த பாறைகள் வந்து, அந்த காங்கிரீட் வந்து மேலே இருக்குது. அப்போ வந்து நான் உயிரோட தான் இருக்கிறேன், என்னை காப்பாத்துங்க, எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு அவன் கேட்குறான். அவனுக்கு தண்ணி எதுவும் கொடுக்க முடியல, அவன் பேசுகிற சத்தம் மட்டும் கேட்கிறது. ஒரு நாள் முடிஞ்சிச்சு, 2 நாள் முடிஞ்சிருச்சு, சில நாட்கள் முடிஞ்ச உடனே அவனை காப்பாற்றுக்கிறவங்க எப்படி காப்பாற்றணும்னு தெரியல. ஏன் அப்படின்னா, மேலே இருக்கிற அந்த காங்கிரீட்டை வந்து ஒருவேளை இவங்க வந்து கரெக்டாக அதை அப்படியே தூக்கி எடுக்கலை அப்படின்னா, அந்த காங்கிரீட் அவனுடைய முதுகுக்கு மேலே பக்கத்தில் இருக்கிறதுனால கீழே வந்துச்சுன்னா அவன் நசுங்கி செத்துருவான். அதனால எப்படி காப்பாற்றுறது, எப்படி தூக்கி எடுக்கிறது, பெரிய திட்டங்கள் எல்லாம் போட்டுட்டே இருக்கிறாங்க. அவன் பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறான். 2-3 நாட்கள் தாண்டினதுக்கு பிற்பாடு அந்த பிள்ளையினுடைய பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. பல மணி நேரங்கள் பேச்சு இல்லாமல் அப்பப்போ அழுகையினுடைய குரல் அது மட்டும்தான் கேட்டுருச்சு. இவங்க வந்து இப்படியே விட்டா இந்த பையன் இறந்து போயிடுவான்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்போது அங்கே இருந்த ஒருத்தர் வந்து அவங்க அம்மாவை பார்த்து, உங்கள் பிள்ளை வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது, உங்களோட இருக்கும்போது அவனுக்கு வந்து என்ன ரொம்ப அதிகமாக பிடிக்கும், அவன் என்ன செய்வான்? உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம்மா, அவனுக்கு ஒரு நாய் இருக்குது, செல்ல நாய், அந்த நாயை எப்பொழுதும் கொஞ்சிட்டே இருப்பான், அவன் படிக்கிற எஸ்ஏ கொஸ்டினை படித்து முடிச்சுட்டு அந்த நாய்க்கு முன்னாடி போய் நின்று அவன் மொத்தத்தையும் ஒப்பிச்சிடுவான், அது அவன் பேசுகிற வரைக்கும் அதை அப்படி கேட்டுகிட்டே இருக்கும், அவன் என்னென்னமோ அதோட பேசுவான், அது அவனோட ஊழம் விட்டு ஏதோ பேசிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அதிகாரி சொன்னாரம்மா, அந்த நாயை மட்டும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த பக்கத்திலிருந்து அந்த நாயினுடைய வாய் பக்கத்தில் ஒரு மைக் வச்சு அந்த பையனுடைய சத்தத்தை உணர பண்ணி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நாய் வந்தோடனே பேச ஆரம்பிச்சானாமா. அதனுடைய செல்ல பேரை கூப்பிட ஆரம்பிச்சானாமா. நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சானாமா. பேச 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 அவனுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி வந்துருச்சு, ஒரு பெலன் வந்துருச்சு. அந்த வார்த்தை அவனோட கனெக்ட் ஆகும் போது இவங்க ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அந்த குழந்தைய உயிரோடு அவர்கள் காப்பாற்றினார்களாம். அப்போ நான் நம்புகிறேன், ஒரு சாதாரணமான செல்ல பிராணியாக இருந்த, அடிக்கடி தன்னோட பேசி கொண்டிருக்கிற அந்த ஒரு மிருக ஜீவன் அந்த பிள்ளைக்கு பேச்சு கொடுத்ததுனால அவனுடைய உயிர் காப்பாற்றப்படுமானால், இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கெடுக்கிற நம்ம நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம வாழ்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தனிமை என்கிற ஒரு பாதையில் போய் நம்ம நிறைய பேர் இந்த உலக வாழ்க்கையை நம்ம முடிச்சிருப்போம், வேண்டான்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ஒவ்வொரு டைமும் இந்த வாழ்க்கை எனக்கு இல்லை, யாருமே எனக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர்
என் கூட இருக்கிறேன் என்கிறதை வார்த்தையினாலே பேசிக்கொண்டே இருக்கிறார். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதுவரையிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வார்த்தையிலே நிரூபித்த கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசை மறுபடியும் சொல்லுகிறார், இல்ல நான் உன் கூட இருக்கிறேன், நீ தனிமை இல்லை, நீ தனித்தவள் அல்ல அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் இருக்குது. என்னோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் கிடைக்காது, இது எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் உங்களோட பேசுகிறதை அவர்கள் குறைவாக நினைக்கும் போது, ஏன் பேசணும்னு நினைக்கும் போது, பேசுறதுக்கு டைமே கொடுக்காம உங்களை ஸ்கிப் பண்ணும்போது, ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர், பரமலோகத்தின் அதிபதியாகிய கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் என் கூட பேசுறது எனக்கு கிடைச்ச பெரிய மேன்மை, எனக்கு கிடைச்ச பெரிய பாதுகாப்பு. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட நீங்க பேசிட்டு இருக்கிறதற்காக நன்றி. நான் தனிமை இல்லை, நான் தனிமை இல்லை. நான் தப்பு பண்ணும்போது என் கூட பேசுறீங்க, நானா ஒரு பிரச்சனைக்குள்ள போகும்போது என் கூட பேசுறீங்க. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, என் கூட நீங்க பேசிட்டு இருக்கிறதுனால நான் உன்னை நம்புறேன். இன்னைக்கு இதை தான் நினைச்சிட்டு வந்தேன், என்கிட்ட பேசுனீங்க ஆண்டவரே, அப்பதான் அந்த காரியத்திற்காக அழுதேன், உடனே நீங்க பேசுனீங்க ஆண்டவரே. என்னை தைரியப்படுத்திட்டே இருக்கிறீங்க, என்னை திடப்படுத்திட்டே இருக்கிறீங்க. உங்க வார்த்தை மட்டும் இல்லைன்னா நான் என்றைக்கோ மடிஞ்சிருப்பேன், அழிஞ்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும், இப்ப வரைக்கும் உங்க வார்த்தை என்னை தேற்றுகிறதற்காக, உங்க வார்த்தை என்னை தேற்றுகிறதற்காக, உங்க வார்த்தை என்னை தேற்றுகிறதற்காக நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாம் தனிமை இல்லை என்கிறதை நிரூபிக்கிறதற்கு முதல்ல அவர் என்ன எடுக்கிறார் அப்படின்னா, வனாந்தரத்தில் யாருமே இல்லாத வனாந்தரம், அங்கே பேச்சு துணைக்கு ஆளே இல்லை, கண்ணு கெட்டாத தூரத்தில் வெறும் ஏமாற்றத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள். யார் இங்க வந்து பேச போறார், யார் இங்க வந்து பேச போறார்? ஆனா அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் ஆகாருக்கு வார்த்தையை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், உங்களுக்கு கர்த்தர் நீங்க கடந்து போகிற அந்த வனாந்தரத்தில் உங்களோட கூட கர்த்தர் பேசுவார். நீங்க நிறைய பேர் அவருடைய சத்தத்தை உணர போகிறீர்கள். நம்ம நிறைய பேர் அவருடைய சத்தத்தை கேட்க போகிறோம். அவர் நமக்கு பேசுகிற வார்த்தைகள் பெரிய பலனை கொடுக்க போகுது, சத்துவத்தை கொடுக்க போகுது. கர்த்தர் நமக்கு நெகட்டிவா இல்லை, கர்த்தர் பாசிட்டிவா தான் பேச போறாரு. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு கர்த்தர் பேச போறாரு. உன் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்பேன்னு கர்த்தர் பேச போறாரு. அவருடைய வார்த்தை, ஓ ஹல்லேலூயா, உங்களுக்கு வித்தியாசமாய் கடந்து வர போகிறது. இந்த மாதம் கடந்து வர போகிறது. அவர் ஒரு வார்த்தை பேசின உடனே உங்களுடைய பலனற்ற சரீரம் பலனாய் மாறி, தனிமை என்கிற எண்ணம் உங்களை விட்டு அற்று போகி, நீ இருக்கிற அந்த வனாந்தரத்திலே என் கூட பெரிய தேவன் இருக்கிறார், என் கூட ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். நான் இந்த பலிபீடத்தில் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்காக ஜெபம் பண்றேன். கர்த்தர் உங்கள் மேல் சித்தம் வைத்திருப்பாரானால் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே அவருடைய சத்தத்தை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் தனியா உங்களிடத்துல பேசுறத உணர்வீங்க. வாலிப தம்பி உணர்வான், வாலிப தங்கச்சி நீ உணர்வ. ஆண்டவர் ஸ்பெஷலா உன்னிடத்துல வந்து பேசுவாரு. நீ தனிமை இல்லை, இந்த வனாந்தரத்துல நான் உன் கூட இருக்கிறேன்றத கர்த்தர் பேசுவாரு. அந்த ஒரு வார்த்தை உன்னை பல ஆண்டுகள் வாழ வைக்கும். அந்த ஒரு வார்த்தை இந்த தனிமை என்கிற இந்த ஃபீலை தாண்ட பண்ணும். அந்த ஒரு வார்த்தை இந்த 3 ஆண்டுகளும் படித்து முடிக்கிறதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். அந்த ஒரு வார்த்தை நீங்கள் இருக்கிற தனிமையான அந்த எண்ணத்தை உங்களிடத்திலிருந்து மாற்றி போடும். இந்த சத்தத்தை அயல் நாட்டிலிருந்து, வெளிநாட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்பாவை விட்டு, அம்மாவை விட்டு, மனைவியை விட்டு, கணவனை விட்டு யாரோ ஒருத்தர் தனிமையா ஃபீல் பண்ணிட்டே இருக்கலாம். எனக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா இந்த பலிபீடத்தில் நான் ஒன்று உணர்றேன், கர்த்தர் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களோட நேருக்கு நேர கர்த்தர் இடைப்பட போறார். உடைய சத்தத்தை கர்த்தர் உங்களை கேட்க பண்ண போறாரு. இனி அந்த தனிமை என்கிற உணர்வு உங்களுக்கு வரப்போவது இல்லை, வரப்போவது இல்லை. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்கள். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நான் தனிமை இல்லை, என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதற்கு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, என் கூட பேசுகிற கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய சத்தம் வருகிற வரைக்கும் என் கூட அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம். நம்பர் 2, ரெண்டாவது ஒரு வார்த்தையை சீக்கிரமாய் தியானித்து நம்ம முடிக்க போறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம்
19ஆம் அதிகாரத்தினுடைய 3வது 4வது வசனத்தை வாசிக்க போறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3வது 4வது. அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கேயே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தளரினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ரொம்ப தனிமை, நான் தனித்தவனானேன், எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணது யார் அப்படின்னா இந்த தீர்க்கதரிசி. ஒரு நாள் அவனோடு யுத்தம் பண்ண அவன் போய் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக நிற்கும் போது அந்த அற்புதத்தை பார்த்து அவனோட ஒரு பெரிய கூட்டம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் அப்படின்னு பெரிய கூட்டத்தோடு நின்று முழங்கினான். ஆனால் இப்போ ஒரு பெரிய துக்கமான செய்தி, பயப்படுத்துகிற செய்தி அவனுக்கு வந்ததுனால அந்த ஊரை விட்டு ஓடி போய் யாரிடத்துலையும் இருக்க முடியாது, நம்ம மறைஞ்சு தான் வாழணும், நம்ம சீக்கிரட்டாக போயிடணும்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரனை கூட்டிகிட்டு போகிறான். இப்போது வேலைக்காரனை கூட தன்னோட கூட்டிகிட்டு போக முடியாமல் ஒரு வழியில் வேலைக்காரன், இங்கே நில்லுப்பா, நான் கொஞ்சம் தள்ளி போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் வேலைக்காரனை விட்டு சற்று தூரத்தில் போய் ஒரு சூறை செடியில், இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது, இதுக்கு மேலே என்ன வாழ்க்கை இருக்குது, இதுக்கு மேலே என்ன ஊழியம் இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு தனித்து படுத்து கிடக்கிறான். சமயம் ஆயிட்டே இருக்குது, அவனுக்கு பசிக்குது. அவனுடைய வேலைக்காரன் இதற்கு முன்பாக சரியான நேரத்தில் மத்தியானம், காலையில், இரவில் உணவு எடுத்து கொடுக்குற வேலைக்காரன் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறான். ஆனால் அந்த வேலைக்காரன் சரி, என்னுடைய எஜமானன் பசியாக இருப்பார், அவர் ஊழியக்காரரு, அவருக்கு நான் தான் இருக்கிறேன், என்னை நம்பி தான் அவர் நிறைய சாப்பிட்டு இருந்தாரு, இன்னைக்கு அவருக்கு என்ன கிடைக்கும், நான் போய் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு வரல. அவர் அங்கேயே நின்றுட்டான். சில நேரங்களில் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்றது ஒன்று தான். அப்படின்னா நமக்கு உதவி அற்று போயிட்டோன்னு வைங்களேன், வரமாட்டாங்க. யோபு சொல்கிறான், என் வேலைக்காரங்களுக்கு ஒரு நாள் கூட சம்பளம் நான் குறை வச்சதில்லை, எங்கள் வேலைக்காரங்களை ஒரு நாள் கூட எந்த குறையும் நான் வச்சதில்லை, ஆனால் நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஆளாயிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு என்னுடைய வேலைக்காரன் பக்கத்தில் தான் நிற்கிறான், என் கண்ணுக்கு எடுக்கிற தூரத்தில் தான் இருக்கிறான். அவனை பார்த்துட்டு இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டா அவன் எப்படி இருக்கான்னு தெரியுமா? காது கேளாதவனை போல போகிறான். நம்ம குறைஞ்சிட்டோம், நம்ம அவங்களுக்கு முன்னாடி தாழ்ந்துட்டோம், நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு மதிக்கிறவங்க, கனம் பண்ணுகிறவங்க ஒருத்தர் கூட நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களையும் என்னை நன்றாய் வைக்கணும்னு நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் இந்த வேலைக்காரன் சாப்பிடணும், களைச்சு போயிருக்கிறான், இப்படியே சாப்பிடாம இருந்தால் இறந்து போயிடுவான்னு கர்த்தரை அறிந்து வேதம் சொல்லுது, அவனுடைய பக்கத்தில் போய் ஒரு தூதனை அனுப்பி தழலினால் சுடப்பட்ட அடைய வச்சு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் முதல் தனிமையாக இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதனுடைய முதல் ஆதாரம் என்ன அப்படின்னா, நான் நம்புகிறேன், தேவன் உங்களோடு பேசி கொண்டிருப்பது தான் உங்களோட ஆண்டவர் இருக்கிறதனுடைய பெரிய ஆதாரம். நம்பர் 2, ரெண்டாவது, தேவன் உங்களோட இருக்கிறதனுடைய இரண்டாவது மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னா, நீங்க நினைக்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவியை கர்த்தர் கொண்டு உங்களோடு கூட இருக்கிறத கர்த்தர் நிரூபிக்கிறது தான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுடைய பெரிய அடையாளம். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, நீங்கள் தனிமை இல்லை அப்படின்றதை உணரும்படியாக கர்த்தர் நீங்கள் நினையாத, நீங்கள் யோசிக்காத, நீங்கள் கற்பனை கூட பண்ணாத ஒரு நபரை அந்த இடத்துல உங்களுக்காக எழுப்புவார். ஒரு அதிகாரி அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். நீங்க தனிமை இல்லைன்றதை கர்த்தர் நிரூபிப்பார். உங்களுக்காக வழக்காடுவதற்கு உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் அந்த இடத்துல வருவாங்க.
அது வக்கீலா இருக்கலாம், அது போலீஸ்காரரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நானே மனிதனுடைய உருவிலே வந்து மனிதனுக்குள்ள வந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு அந்த இடத்திலே உனக்காக நான் வந்து நிற்பேன். அந்த அடையாளத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்க போகிறீர்கள். அந்த பலத்தினால் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும், ஹல்லேலூயா, இத்தனை நாள் வரைக்கும் நம்ம தனிமேன்னு நிற்கும் போது நம்ம ஆதரவு வரும் அப்படின்னு எதிர்பார்த்த, நமக்கு ஒரு பதில் வரும்னு நமக்கு எதிர்பார்த்த, நிறைய இடம் அமைதியா இருக்கும்போது நம்ம நினைக்காத ஒரு இடத்திலிருந்து ஒருத்தரை எழுப்பி நான் உன் கூட இருக்கிறேன்றத எனக்கு ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறாருன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாமே. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்குது? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது? நான் நம்புறேன் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியே செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மறக்கவே முடியாத அனுபவம். அப்படி எல்லாரும் எளிமை நிற்கலாம். ஹல்லேலூயா. நீங்க தனிமை இல்லைன்றதை இந்த மாதம் ஆண்டவர் நிரூபிக்க போறார். உங்க கூட நான் இருக்கிறேன்றதை ஆண்டவர் நிரூபிக்க போறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது 3 மாதத்திற்கு சேர்த்து 300 ரூபாய் ஃபீஸ். 3 மாதம், ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தான் ஃபீஸ். உண்மையிலே இது அந்த மாதிரி வேதாகம கல்லூரிகள் எழும்பணும். சர்ச் ஆஃப் காட் பைபிள் காலேஜ் வந்து 3 ஆண்டுகள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு 300 ரூபாய் மட்டும் ஃபீஸ் வாங்கி, சாப்பாட்டை இலவசமாய், தங்குற இடத்தை இலவசமாய், நிறைய மிஷினரிகள் வந்து தாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செஞ்ச வேலை. அவங்க காலையில் ஒரு வேலைக்கு போவாங்க, சாயந்தரமா இந்த ஷூ துடைக்கிறது, வீடு துடைக்கிறது, கார் கழுவுறது, இந்த மாதிரி வேலைக்கு போய் அதுல வர்ற வருமானத்துல இதே மாதிரி பைபிள் காலேஜுக்கு அனுப்பி ஊழியக்காரங்களை நிறைய பேரை இலவசமா அவங்க வந்து உருவாக்கி விட்டாங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும், அவங்களுக்கு பரலோகத்துல மிகுந்த பலன் இருக்கணும் நான் நம்புறேன். இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இங்க நிற்பதற்கு கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய நடத்துதல். ஆனா மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த பைபிள் காலேஜ் வந்து அவங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் ஃபீஸ் கேட்டிருந்தா கட்டிருக்க முடியாது, 2,000 ரூபாய் கட்டிருக்க முடியாது. அந்த 300 ரூபாவை என்னால கட்டவே முடியல. எங்க வீட்டுல இருந்து அனுப்பல. எங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே எங்க அப்பா எதிர்ப்புல அனுப்புனதுனால நான் சொல்லிட்டேன், ஒரு பைசா நீங்க எனக்கு அனுப்ப வேண்டியதில்லை, என் கர்த்தர் என்ன நடத்துவார் அப்படின்ற வைராக்கியத்தில் வந்துட்டு யார்கிட்டையும் கேட்க முடியாது, லெட்டர் போட முடியாது, யாரும் இல்லை. அப்ப எல்லாருமே கட்டி முடிச்சிட்டாங்க. கடைசி ஒரு நாள் அந்த வார்டன் வந்து ஒரு ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சத்தம் போடுறாரு, ஏடா 300 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாமலாடா இருக்கீங்க, அதுக்கு கூட உங்களுக்கு வக்கலையாடா, 300 rupees மாசம் 100 ரூபாய். அன்னைக்கு உண்மையிலே மனம் உடஞ்சு நான் அழுதேன். ஆண்டவரே, உண்மையா நீர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீரா? நான் கண்டினியூவா படிப்பேனா? யார் என்னுடைய 3 வருஷத்தினுடைய ஃபீஸை எனக்கு கட்டுவாங்க? நீங்க அழைச்ச தேவனா இருந்தா, நான் வந்து நிறைய வந்து கேள்விதான் பட்டிருக்கிறேன், ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி இவங்க இப்படி நடந்துச்சுன்ற அற்புதத்தை நான் பார்த்ததில்லை. ஆனா இந்த அற்புதத்தை என் கண்ணு பார்க்கட்டும்னு கர்த்தர் சமூகத்தில் அழுதேன். நெக்ஸ்ட் அடுத்த டே அதே ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது, இதுக்கு முந்தின நாள் 11 மணிக்கு அந்த சேப்பல்ல ஃபீஸ் கட்டாதனால திட்டிட்டு சத்தம் போட்டுட்டு அந்த ஜெபம் முடிக்கிறதுக்குள்ள நான் அழுறேன். அடுத்த அதே 11 மணிக்கு ப்ரேயர் உள்ள நடந்துட்டு இருக்கும்போது ஜன்னல் வழி ஒரு ரெசிப்ட் உள்ள வருது. ப்ரேயர் இங்கே எல்லாரும் உட்காந்துருக்காங்க, ஒரு ரெசிப்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜன்னலுடைய பக்கத்தில் இருக்கிற பையன் அந்த ரெசிப்டை வாங்கி என் கையில் கொடுக்குறான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 மாசத்தினுடைய ஃபீஸ் இல்லை, 6 மாசத்தினுடைய ஃபீஸை கட்டின ரெசிப்ட். யாருன்னே தெரியல. நான் திரும்ப திரும்ப பார்க்க யாருன்னே தெரியல. உடனே நான் ஏற்கனவே ஜெபம் பண்ண இல்லை, ஆண்டவர் உங்க அதிசயத்தை நான் பார்த்துட்டேன், அற்புதத்தை பார்த்துட்டேன், என்னை ஊழியத்துக்காக அழைச்சிருக்கீங்க, என் கூட நீங்க இருக்கிறீங்க, நீங்க நிரூபிச்சிட்டீங்க, இந்த உதவி தேடி வந்துச்சுன்னு அந்த பைபிள்ல அந்த ரெசிப்டை உள்ள வச்சுட்டேன். ஜெபம் பண்ணி பல ஆண்டுகள் தாண்டினது. அப்படின்னா பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சு கிராஜுவேஷன் வாங்கிட்டு 1 இயர் அங்கே வார்டனா இருந்துட்டு 5th இயர் சென்னைக்கு மாதாவரத்தில் ஒரு சர்ச்சு பாஸ்டரா என்ன அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அங்கே நான் சர்ச்சு பாஸ்டரா போகும்போது ஏற்கனவே இருந்த பாஸ்டர் அங்கே இருக்காரு, அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால இன்னொரு ஊழியம் அவருக்கு இன்னும் கொடுக்கல, அதனால அந்த வீட்டுக்கு இருக்கிறார். சரி, நம்ம வந்து ஏற்கனவே நடத்தின பாஸ்டர் இந்த சர்ச்சை நடத்துறோம், அவரை போய் பார்க்கலன்னா மரியாதை இருக்காது,
அதனால எப்படினாலும் ஆராதனை முடிச்சு அவரை போய் பார்த்துருவோன்னு சொல்லி அவருடைய வீட்டை போய் பார்க்கறதுக்காக போகிறேன். பாஸ்டர் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக போகிறேன். அவர் என்கிட்ட பேசிகிட்டே இருந்துட்டு, எப்பா உனக்கு பைபிள் காலேஜ் ஃபீஸ் யார் கட்டினா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, பாஸ்டர் கர்த்தர் யாரையோ எழுப்பி என் ஃபீஸை கட்டிட்டாரு, எனக்கு யாருன்னு கூட தெரில அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அந்த ஃபீஸை கட்டினது வேறு யாரும் இல்லைப்பா, உனக்காக நீ படித்து முடிக்கிற வரைக்கும் உன் ஃபீஸை நான் தான் கட்டினேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி பாஸ்டர் எப்படி அது வந்துருச்சு, எப்படி நீங்கள் நினைக்க இல்லையா? ஒரு நாள் நான் அந்த அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு என்னமோ பைபிள் காலேஜ் படிக்கிற ஏதாவது ஒரு பிள்ளைக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன். வார்டனை கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி ஃபீஸ் கட்டாத யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், இப்போ தான் ஒருத்தனை திட்டிட்டு வர்றேன், ஃபீஸ் கட்டலைன்னாரு. உடனே நான் இதில் சொன்னேன், அவன் படித்து முடிக்கிற வரைக்கும் அவனுடைய மொத்த ஃபீஸை நான் கட்டிடுறேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுத்தேன். அப்போ நான் நம்புகிறேன், நம்ம தனிமேன்னு நினைக்கும் போது, நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது, நமக்கு உதவி செய்து ஒரு உதவியை அனுப்பி, காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனால் உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் சொல்லி நாம் அறியாத, தெரியாத, புரிந்திராத, கேள்விப்படாத இடத்திலிருந்து ஒரு உதவியை உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்புவார். கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அனுப்புவார். தேவ பிள்ளையே, நீ தனிமை இல்லை, நீ தனிமை இல்லை, நீ தனிமை இல்லை, உங்கள் பிள்ளை தனிமை இல்லை, கணவனார் தனிமை இல்லை. எத்தனை சொந்தக்காரர்கள் உங்கள் தனிமையாய் விட்டு கடந்து போனாலும், நண்பர்கள் தனிமையாய் விட்டு கடந்து போனாலும், இந்த நேரத்திலே உங்களுக்காக பேச, உங்களுக்காக நிற்க, உங்களுக்காக உதவி செய்ய கர்த்தர் ஒரு நபரை எழுப்பி, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபிக்கிற காலம் வரும். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே உங்களுக்கு முன்பாக இருக்கிற பலவிதமான சூழ்நிலையிலே கர்த்தர் தெரியாத இடத்திலிருந்து, அறியாத பாதையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை வர பண்ணுவார். கரங்களை தட்டி நம்புறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்குரியதை எனக்கு தருகிற கர்த்தர். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நான் தனிமை இல்லை, நான் தனிமை இல்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. என் இயேசு என்னை விட்டு விலகவே இல்லை. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லி முடிக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. நன்றியப்பா, நான் தனிமை இல்லை. ஓ ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் துணை, எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க எல்லாரும், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும். ரொம்ப அழகான பாடல், ரொம்ப அருமையான பாடல். நான் என் ஓட்டத்தில் தனியாக இல்லை. யாரோ ஒருத்தருக்காக கர்த்தர் தத்துருவமா பேசியிருக்காருன்னு நான் உணர்றேன். பாஸ்டர், இந்த செய்தி வேற யாருக்குமே இல்லை பாஸ்டர், எனக்காக மட்டும்தான் இந்த செய்தி. என்ன மாதிரி தனிமையா இருக்கிற யாருமே பிறக்கும் போதுல இருந்து நான் தனிமை பாஸ்டர், ஒண்டி கட்டையா நான் பிறந்தேன்.
பிறக்கும் போதே என் கூட அத்தனை பேர் பிறந்தாலும் என்ன மட்டும் எல்லாரும் கார்னர் பண்ணி தனிமையா வச்சுட்டாங்க. ஸ்கூல்ல நான் தனிமை, டியூஷன் சென்டர்ல கூட நான் தனியா, கல்யாண வீட்டுக்கு போனா அங்க தனிமை, என் வேலை ஸ்தலத்துல நான் தனி. என்னை ஏற்றுக்கொள்வார் ஒருத்தர் கூட இல்லையா? எனக்கு ரொம்ப வெறுத்து போயிடுச்சு பாஸ்டர். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இப்படி எல்லாரும் என்ன தனிமைப்படுத்துறாங்க? ஆனா ஆண்டவர், சிஸ்டர், பிரதர், உங்களோட பக்கத்துல வந்து என்னை நேசித்த என் மனைவியே என் கூட இல்லையே பாஸ்டர், என்னை நேசித்த கணவனே என் கூட இல்லையே. என் ஆண்டவர் என் மேல கோபமா இருக்காரா? எதுவுமே எனக்கு பிடிக்க கூடாதோ? நான் எதெல்லாம் என் கூட இருக்கும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் என்னை விட்டு போகுது பாஸ்டர். ஆகாரம் மாதிரி நான் செட்டில் ஆயிட்டேன்னு நினைச்சேன், ஆனா ஆகாரம் மாதிரி நான் துரத்தப்பட்டேன். நான் யாரையுமே நேசிக்க கூடாதுன்ற ஒரு முடிவில் இன்னைக்கு இருக்கிறேன். இன்னைக்கு நான் அப்படித்தான் நினைச்சு வந்தேன். நம்ம யாரையாவது நேசிச்சா அவங்க இறந்து போயிடுறாங்க, இல்லைன்னா நம்ம யாரையாவது நேசிச்சா அவங்க நம்மளை விட்டு போயிடுறாங்க. யாரையுமே நம்ம நேசிக்க கூடாது போல. என் பிள்ளைய நான் நேசிச்சேன், என் பிள்ளை என் கூட இல்லை. என் கணவனார நேசிச்சேன், என் கணவனார என் கூட இல்லை. எங்க அம்மா அப்பாவை நான் நேசிச்சேன், எங்க அம்மா அப்பா கூட இன்னைக்கு இருந்தும் இல்லாதது மாதிரி தான் பாஸ்டர். என் மகளோ நான் வந்து தனியா இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க கையை பிடிச்சு, நீ தனிமையிலே நீ இருந்திருந்தா மகளே, மகனே, கண்டிப்பா நீ இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்ட. நீ மரிச்சிருப்ப, நீ செத்திருப்ப. உங்களுடைய சூழ்நிலையில தனிமையா இருந்த நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடவே இல்லை. ஆனா நீங்களும் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம்னா அப்பா உன் கூட இருக்கிறதுனால மட்டும்தான். இவ்வளவு தனிமை வந்தும் இத்தனை பேர் உன்னை விட்டு போயும் இயேசு உங்களை விட்டு போகல, உங்க கூட இருக்கிறார் என்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான். நீ தனிமை இல்லை. அவர் பிள்ளைகளை படிக்க வைக்க பலன் தந்தார். அவர் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க பலன் தந்தார். யாரும் இல்லாத போதே எல்லா பலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தார். அந்த கணவனார் இல்லாதனால என்ன குறை வந்துருச்சு? அந்த நேசித்த அந்த நபர் இல்லைன்ன உடனே என்ன குறை வந்துருச்சு? அவங்க இருந்ததை விட ஆச்சரியமா நடக்கல. அவங்க இருந்திருந்தா கூட இப்படி நடந்திருக்காது. அவங்க இல்லாத இடத்துல கர்த்தர் வந்து உட்கார்ந்து, கர்த்தர் வந்து ஆளுகை செய்து உங்களை எவ்வளவு வெற்றியா நடத்தினாரு. அந்த தேவன் தான் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறாரு. உங்க அப்பா இருக்கிற வேண்டிய இடத்துல நான் இருப்பேன், உங்க அம்மா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருப்பேன், உன் ஃப்ரெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருப்பேன். உன்னை நேசித்தவர்கள் எல்லாரும் உன்னை வெறுத்தாலும், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. என் ஓட்டத்துல சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க சிஸ்டர், வாலிப தங்கச்சி. ஒரு வாலிபன் தனியா இருந்து பார்த்திருக்கீங்களா பாஸ்டர்? ஒரு வாலிப பொண்ணு தனியா இருக்கிறத பார்த்திருக்கீங்களா பாஸ்டர்? அலோன். நான் தனிமைன்றதை ரொம்ப ஃபீல் பண்ணது நான் தான் பாஸ். இந்த ஜபத்துல என்னமோ தெரியல, எங்க போனாலும் எனக்கு ஒரு ஃபீல் மட்டும்தான் வந்திருக்கு. நான் தனிமை, எல்லாரை விட நான் தனியா நிக்கிறது மாதிரி தான் பாஸ் எனக்கு இன்னைக்கு வரைக்கும், இப்ப வரைக்கும். என் சர்ச்சுக்கு வந்தா கூட நான் வந்துடலாம் தனிமையா தான் ஃபீல் பண்றேன். எங்க அம்மாட்ட நான் என்ன ஷேர் பண்றது, எங்க அப்பாட்ட என்ன ஷேர் பண்றது? ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டும், மகளே, மகனே, உன் பக்கத்துல வந்து உன் தோள் மேல கையை போட்டு உங்ககிட்ட நான் பேசிட்டே இருக்கேன்ல, உனக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு உதவியை அனுப்பிட்டே இருக்கேன்ல, நான் இதுவரைக்கும் உன்னை கைவிடவே இல்லைல்ல, உன் பிள்ளைகளை நான் கைவிடவே இல்லைல்ல. இத்தனை நடந்தும் உன் பிள்ளைய படிக்க வைக்கக்கூடிய கிருபை, உன் பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய கிருபை, பிச்சைக்காரங்களை மாதிரி உன் பிள்ளைய நான் வைக்கல, கோடீஸ்வரனை மாதிரி தானே மற்றவங்களுக்கு முன்னாடி நான் காமிச்சேன். நீ நினைச்சதை படிக்க வைக்கிற அளவுக்கு கிருபை கொடுத்த இல்ல, நீ நினைச்சதை செய்கிற அளவுக்கு கிருபை கொடுத்த இல்ல. இத்தனை பேர் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறமும் ஒரு நாள் கூட உன் பிள்ளைய நான் அனாதையா விட்டனா, உன்னை நான் அனாதையா விட்டனா இல்ல.
நீ நினைச்சதெல்லாம் யாரோ ஒருத்தர் மூலமாய் நானே நேரடியா வந்து கொடுக்கறது போல உனக்கு நான் கொடுத்தேன் இல்ல, உனக்கு கூட இப்ப நான் இருக்கிறேன்றது உனக்கு தெரியுது இல்ல, நீ தனிமை இல்லைன்னு உனக்கு தெரியுது இல்ல. நம்புறவங்க மட்டும் ஆமாப்பான்னு சத்தத்தை உயர்த்தி, முழு பலத்தோட சத்தத்தை உயர்த்தி, வாலிப தம்பி தங்கச்சி நீ சொல்லு ஏசப்பாட்ட நான் தனிமை இல்லை. கர்த்தருடைய கையில நீ அலங்காரமான கிரீடம், நீ ராஜ முடி. தேவன் உன்னை ஸ்பெஷலா அழைச்சிருக்கிறாரு. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தனிமை தான். அவரும் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, அவர் தனிமை தான். தனிமையா நிற்கிறவனுக்கு பெரிய வல்லமை, பெரிய புகழ்ச்சி, பெரிய உயர்வு இருக்குன்னு காமிக்கிறதற்காக என் இயேசு மூத்த குமாரனாய் உலகத்தில் பிறந்து தனிமையை மேற்கொண்டு 12 சீடர்களும் அவருக்கு எதிர்த்து நின்றதுக்கு அப்புறம் கூட அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றினார்ல, அந்த தேவன் உனக்கு முன்பாக இருக்கிறார். உங்களுடைய தனிமை அவருக்கு தெரியும், உங்க தனிமை அவருக்கு தெரியும். ஹalleluya. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. துணையாளர் விலகவில்லை. என் ஓட்டத்தில் நேசித்தவர் என்னை வெறுக்கல, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். என் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு பலன் தருவார். எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற பலன் தருவார். நான் நரகத்திற்கு போக மாட்டேன், பரலோகத்திற்கு போவேன். என் கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் என்னை சேர்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எல்லாருமே பாதி வழியில என்னை விட்டுட்டு போனாலும் கடைசி வரைக்கும் என்னை கொண்டு சேர்க்கிற தேவனை நான் நம்புவேன். சொல்லுங்க, நம்புவேன் ஆண்டவரே. நன்றி. அப்படியே ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே ஜெபிச்சிட்டே இருங்க. நீங்க ஆண்டவருடைய பலத்த பிரசன்னம் இங்க உலாவுறத நான் பார்க்கிறேன். நிறைய பேர் ஆண்டவர் ஆறுதல் படுத்துறத பார்க்கிறேன். ஆன்லைன்ல கூட இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவர் அப்படியே பலப்படுத்துறத நான் பார்க்கிறேன். ஒரு புது பலன் வருகிறத நான் பார்க்கிறேன். உன் பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு ஆண்டவர் ஒரு புதிய பலனை கொடுக்கறத நான் வளர்த்துறேன். உன்னை தனியா அப்படியே வனாந்திரத்துல ஒரு காட்டுக்குள்ள நீ தனிமையா அங்கேயும் இங்கேயும் ஆகாரம் மாதிரி என்ன பண்ணுவேனோ, இந்த 2 பிள்ளைகளை எப்படி வளர்த்துவேனோ, இந்த பிள்ளையை எப்படி வளர்த்துவேனோ அப்படின்னு அப்படியே கண்ணீர் விட்டு அழுது இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பே இல்லைன்னு இந்த ஆலயத்துக்குள்ள அப்படியே வனாந்திரத்தில் நிற்கிறது மாதிரி நிற்கும் போது அப்படியே ஒருத்தர் மட்டும் அப்படியே கடந்து வந்து உன் கையை பிடிச்சி, நான் உன் கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுவேன் அம்மா, உன் கூட கடைசி வரைக்கும் நான் உன்னை நடத்துவேன்னு ஒருத்தர் உன் கையை பிடிக்கிறத நான் உணர்றேன். அவருடைய பிரசன்னத்தை இன்னைக்கு கரத்தை பிடிச்ச அந்த பலன் நீ தேவ ராஜ்யம் போகிற வரைக்கும், நீங்க அச்சீவ் பண்ற வரைக்கும், நீங்க அந்த அதிசயத்தை பார்க்கிற வரைக்கும் இந்த பலன் உங்களுக்கு இருக்கும். யாரோ ஒருத்தர் உன் கூட வருகிற பலன் நீங்க பாப்பீங்க பிரதர் சிஸ்டர், பாப்பீங்க. ஹalleluya. எஸ் 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 சத்தத்தை உயர்த்தி இயேசுவை பார்த்து நீ எனக்கு வேணும் சொல்லுங்க, நீ எனக்கு வேணும். இனி சாகிற வரைக்கும் தனிமேன்ற ஃபீல் உங்களுக்கு வரவே வராது, வரவே வராது. உன் கூட தத்துருவமா ராஜாதி ராஜா நடந்து வர்றத, உன்னுடைய படிக்கிற இடத்துல கத்துறவன் கூட இருக்கிறத, உன்னுடைய எக்ஸாம் ஹால்ல கத்துறவன் கூட இருக்கிறத, உன்னுடைய ஃபியூச்சர்ல ஆண்டவரும் கூட இருக்கிறத பாப்பேங்க. ரிதாலாரம் தனரோகா லேத்தரலோ தரலதரம். நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. ஹalleluya. ஸ்தோத்திரம். என்னோட்டத்து நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் ஒன்று சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் ஒன்று சேர்த்திடுவார். நம்புவேன். சத்தமா சத்தமா பாடுங்க, நம்புவேன்.
ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்கும். கர்த்தரே நடத்தி வைப்பார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை, சொல்லுங்க சொல், துணையாளர். திரும்ப 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 சொல்லுங்க மகன். ஏதும் இல்லைன்னு கவலை, ஏதும் இல்லை இயேசுவே விலகவில்லை. சொன்னதை செய்தி தகப்பனவா இயேசுவே இயேசுவே நம்புவே. இதுவரைக்கும் என்னை கைவிடவே இல்லையப்பா, இதுவரைக்கும் என்னை கைவிடவே இல்லையப்பா. நன்றியப்பா நன்றியப்பா. நான் உயிரோட வாழ்றதற்கு காரணம் நீங்க என் கூட இருக்கிறது தான் ஆண்டவரே. நான் இவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் நீங்க என் கூட இருக்கிறது தான்ப்பா. அப்பா அப்பா நன்றியப்பா. நீங்க என் கூட இருக்கிறதற்காக நன்றியப்பா. நீங்க என் கூட இருக்கிறதற்காக நன்றியப்பா. என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. என்னுடைய அசுத்தத்தை பார்த்து என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. என்னுடைய கீழ்ப்படியாமைய பார்த்துட்டு என்னை விட்டு போகாதீங்கப்பா. என் பாவத்தை விட்டு பார்த்துட்டு என்னை விட்டு போகாதீங்கப்பா. இப்ப நான் ஜெபிக்கிறேன், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். எத்தனை பேர் என்னை விட்டு போனாலும், எத்தனை பேர் என்னை விட்டு போனாலும் கவலை இல்லப்பா, பயம் இல்லப்பா, பரவாயில்லப்பா. ஆனா நீங்க மட்டும் என் கூட சாகிற வரைக்கும், இந்த ஊழியத்தை முடிக்கிற வரைக்கும், அப்பா உங்க முகத்தை பார்க்கிற வரைக்கும் நீங்க எனக்கு விலகி நிக்காதீங்கப்பா. நீங்க என் கூட இருக்கிறது வேலை, நீங்க என் கூட இருக்கிறது வேலை. நீங்க என் கூட இருந்தா நான் அக்னியை தாண்டுவேன். நீங்க என் கூட இருந்தா செங்கடலை தாண்டுவேன். நீங்க என் கூட இருந்தா எவ்வளவு பெரிய மதில் சுவரையும் தாண்டுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீர் என் கூட இருங்கப்பா. நன்றியப்பா. இறுதி வரை நம்புவேன், இறுதி நம்புவேன், நம்புவேன். உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி.